கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். இந்த நாளில் பேசும்படியாக ஆண்டு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோதரிக்கிறேன். மத்தேயு 26:49 ரபி நீர் வாழ்க என்று சொல்லி முத்தம் செய்து அவரை காட்டி கொடுத்தான் யூதாஸ். காட்டி கொடுக்கிற முத்தம். எத்தனை பேர் காட்டி கொடுக்கிற முத்தம் பண்றீங்க? தேவபிள்ளை யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான். இன்னைக்கு நிறைய பேர் முத்தம் காட்டி கொடுக்கிறதாக தான் இருக்கிறது. நான் யாரை முத்தம் செய்தனோ அவரை கைது பண்ணுங்க என்று சொல்லி இன்னைக்கு கூட இருந்தவனே முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். எல்லாம் ஐயோ உன்னை போல யார் உண்டா அப்படி எல்லாம் சொல்லுவான். இயேசுவிடத்துல பல கிருபைகளை பெற்றவன், வரங்களை பெற்றவன், அற்புதங்களை கண்டவன் இந்த யூதாஸ். எல்லாம் கண்டுட்டு அவனுக்கு கடைசியில் 30 காசுக்காக காட்டி கொடுத்துருந்தான். முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். யூதாஸே, முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்கிறாயா? இயேசுக்கு தெரியும். கூட இருக்க 12 பேர்ல ஒரு கள்ளன் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் சபையில கள்ளனா இருக்கிறான். காட்டி கொடுத்துருவான். எத்தனை ஊழியத்துல யூதாசை போல முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறான். எத்தனை டயர்ஸும் முத்தம் எடுத்து கொடுத்து காட்டி கொடுக்கிறான். தேவப்பிள்ளைங்க காட்டி கொடுக்கிற முத்தம் அநேகர் ஐயா ஐயா என்று சொல்லி முத்தம் செய்து கடைசியில் ஐயாவை கோர்ட்டுக்கு இழுத்துருவான். எத்தனை ஊழியத்துல சொல்ல முடியும்? எத்தனை டயர்ஸ்ல சொல்ல முடியும்? முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறார். யூதாசே, நீ மனம் திரும்பு. முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறாயா? உனக்கு பிடிக்கலன்னா வெளியில போயிரு. அதை முத்தம் செய்து காட்டி கொடுத்து உங்குள்ள பத்திரத்தை அங்க கொடுக்கிறது, எதிரிக்கு காட்டி கொடுக்கிறது, 20 பைசாக்காக அந்நிய இடத்துல நீ ஒப்பு கொடுக்கிறாயா? காட்டி கொடுக்கிற முத்தம் யூதாசை, மனம் திரும்பு. சபையில இருந்து நீ என்ன வேலைலாம் பண்ணி கொண்டு இருக்கிறாய்? ஒவ்வொரு சபையில இருந்து என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாய்? அது உனக்கு கொடுத்து உன் குடும்பத்துக்கு சாபம். காட்டி கொடுக்கிற முத்தம் உன் குடும்பத்துக்கு சாபம். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான், தேவ பிள்ளைகளே, அவன் பிள்ளைகள் பிச்சை எடுத்ததான். யூதாசின் பிள்ளைகள் பிச்சை எடுத்தது. யூதாசுடைய மனைவி வேசியானால் என்று சொல்லி வேதத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தேவ பிள்ளைங்க, அதே போல நீ காட்டி கொடுத்து உனக்கு பிடிக்கலன்னா வெளியில போய் இந்த இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசுடைய நிலைமை என்னானது? அவன் பிள்ளைகள் பிச்சை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். மரித்ததுக்கு அப்புறம் உன் பிள்ளை பிச்சை எடுக்கணுமா? நீ எத்தனை நேரம் இடத்துல காட்டி கொடுத்துட்டு இருக்கிறா? சபையில இருந்து காட்டி கொடுத்து, குடும்பத்தில இருந்து காட்டி கொடுத்துட்டு இருக்கான். உன் ஊழியக்காரனை காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாய். உன் எஜமானை காட்டி கொடுத்து முத்தத்தினா காட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறாயா? இவ்வளவு நாள் செய்த எல்லா முத்தமும் கள்ளத்தனமான முத்தம். யூதாசை போல காட்டி கொடுக்கிற முத்தம் நீ அந்த முத்தத்துக்கு இடம் கொடுக்காத. யூதாசை போல இருக்காத. வெளியே போயிரு. நீ வெளியே போயிரு. அப்படின்னா குடும்பமா தப்பி 30 வெள்ளி காசுக்காக யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த அவன் நிலைமை என்ன? நான் நின்று செத்தான். நீ தற்கொலை பண்ணிதான் சாகணும். நீ மனம் திரும்பு. காட்டி கொடுக்கிற முத்தம் அது எப்படி போக முடியும்? இதை என் பாட்டை உருவாக்குன சபை, என் பாட்டை உருவாக்குன ஊழியம். ஊழியம் உங்க பாட்டன்னு உருவாக்கல, தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த சபை. யூதாசே, காட்டி கொடுக்கிறவனே வெளியே போ. நீ முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறாயா? யூதாஸ் சரித்திரத்தை எடுத்து பார். 10 தலைமுறைக்கு நீ பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும் சந்ததி. காட்டி கொடுக்கக்கூடிய நிலைமை. இவ பிள்ளைங்க துட்டுக்காக, காசுக்காக, பணத்துக்காக, சொத்துக்காக நீ காட்டி கொடுக்கிறாயா? உன் எஜமானை, உன் தேவனை காட்டி கொடுக்கிறாய். உங்க ஊழியக்காரனை காட்டி கொடுத்தா தேவனை காட்டி கொடுக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். சவுளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சவுளை செல்வை ஏன் துன்பப்படுத்துகிறார்? துன்பப்படுத்துற இயேசு நானே. அப்படின்னா என்ன? அப்போஸ்தலர்களையும் தேவனுடைய கிறிஸ்தவர்களையும் துன்பப்படுத்தின சவுல் இயேசுவை துன்பப்படுத்தின போல நீ காட்டி கொடுக்க இயேசுவை நீ காட்டு. சபையில இந்த யூதாசை போல நீ காட்டி கொடுத்துட்டு இருக்க. முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறாயா? நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பினா ஆண்டவர் உன்னை மன்னிப்பார். மறுதளித்த யோசேப்பை மன்னித்த தேவன் தேவ பிள்ளைங்க உன்னை மன்னிக்க மாட்டாரா? இன்னைக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறா.
இல்லைன்னா 10 தலைமுறைக்கு நீ போய் சேர்ந்துருவ. ஆனா அங்க பார்த்துட்டு இருப்ப, ஆபிரகாம் பார்த்துட்டு இருக்காருல, ஐஸ்வர்யன் பார்த்துட்டு இருக்காங்களா, ஐயோ என் குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லி அங்க அக்னியில வேர்த்துட்டு இருக்கும்போது பார்ப்ப, ஐயோ அப்படின்னு சொல்லி. இதுல இப்ப உனக்கு தெரியாது, பணம் உன்னை கண்ணை மறைச்சிடும். இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே சகோதரியே, கிறிஸ்தவனே கிறிஸ்தவனே, சபையில இருந்து வேதனைப்படுத்துறவனே, காட்டி கொடுக்கிற முத்தம் வேண்டாம். நீ காட்டி கொடுக்கிற முத்தம், இந்த முத்தம் காட்டி கொடுக்கிற முத்தம் யூதாசை போல வேண்டாம். மனம் திரும்ப, கர்த்தர் பெரிய காரியங்கள். நல்ல ஆண்டவரே சோதரம். முத்தத்தினால யோதாஸ் காட்டி கொடுத்தான். இயேசுவே வாழ்கன்னு சொல்லி வாழ்க போட்டு காட்டி கொடுத்து விட்டான். ஆண்டவரே கோஷம் போட்டு காட்டி கொடுத்து விட்டான். அதே போல நாங்கள் காட்டி முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்காதபடி ஆண்டவரே உமக்காக வாழவும் சாவும் தயாராக இருக்க எங்களை நீர் கிருபையா காக்க முடியாது. செவிக்க ரமக்க ரீகான்டாக்க நேமா ஜீசஸ் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. காட்டி கொடுக்குற முத்தம் வேண்டாம். யூதாசை போல இருக்காருங்கள், மனம் திரும்புங்கள், கர்த்தர் பெரிய காரியம்.